Hello viewers, welcome to Magesh Chemistry classes. In this video, we are going to discuss about PGTRB Unit 3 Elimination Reactions Orientation Effect. ஒரு elimination reactionsல product வந்து எப்படி form ஆகும் அப்படிங்கிற orientation effects இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். In addition to that, some of the PGTRB solved questions in 2002, 12, 15. ஓரியன்டேஷன் எஃபெக்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு எலிமினேஷன் ரியாக்ஷன்ஸ்ல நமக்கு ஒரு அன்சாச்சுரேட் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். அந்த ப்ராடக்ட்ல டபுள் பாண்ட் வந்து எந்த இதில் நமக்கு கிரியேட் ஆகும் அப்படிங்கிறத டிஸ்கஷன் பண்றது தான் ஓரியன்டேஷன் எஃபெக்ட். இந்த ஓரியன்டேஷன் எஃபெக்ட் வந்து சில ரூல்ஸ் வந்து இதை கவர்ன் பண்ணுது. நமக்கு ஃபெமிலியராக இருக்கக்கூடிய சேசப்ஸ் ரூல்ஸ், ஹாஃப்மேன் ரூல், ஆன்டி சேசப்ஸ் அண்ட் ரூல் ஆஃப் கான்ஜுகேஷன், அதெல்லாம் டீட்டெயில்ஸை பார்த்துட்டு இந்த மாதிரி கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணலாம். ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸையும் டிஸ்கஷன் பண்ணலாம். Let us move into the topic. ஒரு எலிமினேஷன் ரியாக்ஷன்ஸ்ல ஓரியன்டேஷன் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது டபுள் பாண்ட் வந்து எந்த இடத்துல கிரியேட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஷன் பண்றது. இந்த ஓரியன்டேஷன் எஃபெக்ட்ஸ் கவர்ன் பண்ணக்கூடிய 4 இம்பார்ட்டன்ட் லாஸ். ஒன் இஸ் த ரூல் ஆஃப் கான்ஜுகேஷன். செகண்ட் ஒன், சேட்ஸப் ரூல். Anti-Sesop rule. And the fourth one is the Hoffman rule. Rule of conjugation. Elimination reactions la product form ஆகும்போது இந்த டபுள் பாண்ட் வந்து ப்ராடக்ட்ல எந்த இடத்துல கான்ஜுகேஷன் ஸ்டெபிலைஸ் பண்ண முடியுமோ அந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணோம், அந்த ப்ராடக்ட் வந்து மெயினா வரும் அப்படிங்கிறத ரூல் ஆஃப் கான்ஜுகேஷன். The product in which the double bond is formed is in the conjugation with the bibond already present in the molecules. This is because the resonance stabilization. ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஆல்ரெடி அந்த காம்பவுண்ட்ல வந்து டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ அப்போ டபுள் பாண்ட் வந்து கான்ஜுகேட் ஆகிற மாதிரி தான் நமக்கு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். அப்போ தான் அது ரெசனன்ஸ் ஸ்டெபிலைஸ் ஆக முடியும் அப்படிங்கிறது இதோட கான்செப்ட். இந்த எக்ஸாம்பிள கன்சிடர் பண்ணுவோம். இந்த ப்ராடக்ட்டை நம்ம ஒரு பேஸ் கூட என்ன பண்றோம், ரியாக்ட் பண்றோம். அப்போ எலிமினேஷன் ரியாக்ஷன் ஆகுது. ப்ராடக்ட் என்ன வரலாம். ஸோ இதில் 2 ப்ராடக்ட் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல இது வந்து ஆல்ஃபா கார்பன் அப்படின்னு சொன்னா இது வந்து பீட்டா. எலிமினேஷன்ல எப்பவுமே பீட்டா தான், பீட்டா குரூப் தான் எலிமினேட் ஆகும். ஸோ இந்த இதில் இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜன் அப்படிங்கிற பீட்டா அல்லது இதில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன், இந்த ரெண்டுல எது எலிமினேட் ஆகும் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணணும், கொண்டு வரணும். ஓகே, ஸோ எது எலிமினேட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து ரெண்டையும் கிளியர் எழுதுறேன். CH2 டபுள் பாண்ட் CH, இங்கே வந்து என்னது CH டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் CH CH3. இதுல இந்த பீட்டா ப்ராடக்ட் வந்து பீட்டா ஹைட்ரஜன் வந்து எலிமினேட் ஆயிருக்கு. ஸோ இது ஒரு ப்ராடக்ட் வரலாம். பிளஸ் இன்னொரு ப்ராடக்ட் என்ன பண்ணலாம், CH2 டபுள் பாண்ட் CH CH2, இது CH, இங்க டபுள் பாண்ட் C, இங்க CH3 CH3. ஸோ இது ப்ராடக்ட். இதுல மேஜர் ப்ராடக்ட் இதுதான், இது மைனர் ப்ராடக்ட் according to rule of conjugation. So what is the reason? இங்க பாத்தீங்கன்னா இந்த டபுள் பாண்டும், that is first, second, third one, fourth one, fifth one, sixth one, இதுல இருக்கக்கூடிய டபுள் பாண்ட் இந்த டபுள் பாண்ட் அல்டர்னேட்டிவா இருக்கு. அல்டர்னேட்டிவா இருந்தா கான்ஜுகேட்டிவ் டபுள் பாண்ட். இப்போ கான்ஜுகேஷன் வரதுனால இது ஈஸியா ரெசனன்ஸ் அப்படிங்கறதுல ஸ்டெபிலைஸ் ஆகும். ஸோ ரூல் ஆஃப் கான்ஜுகேஷன் நம்ம என்ன பாயிண்ட் எடுத்துக்கணும், ப்ராடக்ட் வந்து ப்ராடக்ட் கான்ஜுகேட்டட் ப்ராடக்டா இருக்கும், டபுள் பாண்ட் வந்து கிரியேட் ஆகுது. ரீசன் வந்து பாத்தீங்கன்னா ரெசனன்ஸ் ஸ்டெபிலைசேஷன். ஓகே, ஸோ தீஸ் ஆர் அபவுட் தி ரூல் ஆஃப் கான்ஜுகேஷன். ஒன் மோர் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு சைக்ளோ காம்பவுண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். இங்க டபுள் பாண்ட் இருக்கு, இதுல Cl இருக்கு. இது ஒரு பேஸ் கூட என்ன பண்ணுது, ரியாக்ட் ஆகுது. என்ன ப்ராடக்ட் வரலாம், ப்ராடக்ட்டை ப்ரெடிக்ட் பண்றோம். ஸோ இங்க வந்து பேஸ் வரும்போது இது குளோரின், இதுல இருக்கக்கூடிய இது வந்து ஆல்பா கார்பன், இது பீட்டா கார்பன். ஸோ இங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்கு, இதுல ஒரு ஹைட்ரஜன் இருக்கு.
ஸோ நம்ம கொஸ்டின் என்ன எலிமினேட் ஆகுறது, இந்த ஹைட்ரஜன் எலிமினேட் ஆகலாம் அல்லது இந்த ஹைட்ரஜன் எலிமினேட் ஆகலாம், பீட்டா ஹைட்ரஜன். ஸோ இது எலிமினேட் ஆச்சுன்னா டபுள் பாண்ட் வந்து எப்படி கிரியேட் ஆகும், என்னென்ன ப்ராடக்ட் வரலாம், இதில் டபுள் பாண்ட், இந்த இடத்துல டபுள் பாண்ட். ஓகே, இது ப்ராடக்டை கிடைக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டு பாண்டில் ரெண்டு இதுலையுமே ஸ்ட்ரக்சர்ஸ்லையுமே இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன பண்ணிருக்கு, தி கான்ஜுகேஷன் பாண்ட் இஸ் ப்ரெசென்ட், ஆல்டர்னேட்டிவ் டபுள் பாண்ட் வந்து இங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு இல்லையா. ஸோ திஸ் இஸ் த மேஜர் ப்ராடக்ட், திஸ் இஸ் த மைனர் ப்ராடக்ட். இதுதான் என்னது, தி ரூல் ஆஃப் கான்ஜுகேஷன். ஸோ இது எல்லாமே நம்ம டிஆர்பி பிஜி கொஸ்டின்ஸில் இருக்கக்கூடிய பேசிக் ரூல்ஸ். நெக்ஸ்ட் ஒன் சேசப் ரூல். சேசப் ரூல்ஸ்ல வந்து நம்ம என்ன இம்பார்ட்டன்ட் திங்ஸ் அப்படி எடுத்துட்டீங்கன்னா, இதுல மோர் சப்ஸ்டிடியூட்டட் அல்கீன் இஸ் த மெயின் ப்ராடக்ட். மோர் சப்ஸ்டிடியூட்டட் alkene is the major product. So what is the reason? The reason is the compound is stabilized by hyperconjugation. So hyperconjugation வந்து more substituted productல அதிகமா இருக்கிறதுனால stabilize ஆகுது. So இதுக்கு முன்னால பார்த்த rule of conjugationல the product is stabilized by residence. In the case the product is stabilized by hyperconjugation. More substituted alkene is the product. In the example consider பண்ணலாம். Very simple example, CH3 CH Cl 2-chlorobutane. இதை நம்ம எலிமினேட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல் ஆல்கஹாலிக் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. ஸோ இங்க ஒரு பீட்டா இருக்கு, இதுல ஒரு பீட்டா இருக்கு. ஸோ எந்த ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகலாம். ஸோ நமக்கு ரெண்டு கேஸ் இருக்கு, ப்ராடக்ட் இருக்கு. CH2 டபுள் பாண்ட் CH, CH2 CH3 பிளஸ் இது கிடைக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு ப்ராடக்ட் வந்து எப்படி கிடைக்கலாம், CH3 CH டபுள் பாண்ட் CH CH3. ஸோ இந்த பீட்டா ஹைட்ரஜன்ஸ் ரிமூவ் ஆயிருக்கு. ஸோ ரெண்டு கேஸ்ல எது மேஜர் ப்ராடக்ட் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இதுதான் மேஜர் ப்ராடக்ட் இல்லையா. இது ஏன் மேஜர் ப்ராடக்ட் சொல்றோம், இங்கே வந்து சப்ஸ்டியூஷன் வந்து அதிகமா இருக்கு. டபுள் பாண்ட் கார்பன்ல ஹைட்ரஜன் மெத்தில் குரூப், இங்க ஹைட்ரஜன் மெத்தில் குரூப். இங்க வந்து ரெண்டு ஹைட்ரஜன் சப்ஸ்டியூட் இருக்கு, சப்ஸ்டியூஷன் கம்மியா இருக்கு. இங்க வந்து ரெண்டு மெத்தில் குரூப் வந்து இருக்கிறனால மெத்தில் ஹைட்ரஜன், இங்க ஹைட்ரஜன். ஸோ மேஜர் ப்ராடக்ட் இதுதான். ஓகேவா. ஒன் மோர் எக்ஸாம்பிள், இந்த மாதிரி சைக்ளோ காம்பவுண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம். இங்க Cl, இதுல வந்து CH3. இப்போ இது கூட நான் என்ன பண்றேன், இந்த பேஸ் ஆட் பண்றேன் ஆல்கஹால் கே வச்சு. ரெண்டு ஹைட்ரஜன் பீட்டா ஹைட்ரஜன் இருக்கு, இதுல இருக்கக்கூடிய ஒரு பீட்டா ஹைட்ரஜன், இந்த கேஸ்ல இருக்கக்கூடிய பீட்டா ஹைட்ரஜன். எது எலிமினேட் ஆகலாம். ஸோ திஸ் ஹைட்ரஜன் ஆர் திஸ் ஒன். நம்ம கேட்டலிஸ்ட் யூஸ் பண்றது ஆல்கஹாலிக் கே வகை. சில கேஸ்ல என்ன பண்ணலாம்னா சோடாமைடு யூஸ் பண்ணலாம். ஓகே, ப்ராடக்ட் எப்படி ஃபார்ம் ஆகலாம். ஸோ நம்ம இருக்கக்கூடிய ப்ராடக்ட் எழுதிக்கலாம் ஃபர்ஸ்ட். ஸோ இந்த CH3, this hydrogen is removed, so you get the product like this, plus the CH3, இந்த ஹைட்ரஜன் எடுத்தாச்சு, இங்க ப்ராடக்ட். இந்த டபுள் பாண்ட் வந்து இப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ ரெண்டு கேஸ்ல மோர் சப்ஸ்டிடியூட்டட் எது, இந்த ப்ராடக்ட் தான் மோர் சப்ஸ்டிடியூட்டட். ஸோ திஸ் இஸ் த மேஜர். இது மோர் சப்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்றோம். டபுள் பாண்ட்ல வந்து என்ன பண்ணிருப்பாங்க, ஹைட்ரஜனே இல்லை. இங்க டபுள் பாண்ட்ல என்ன இருக்கு, இங்க ஹைட்ரஜன் ஒரு ஹைட்ரஜன் இருக்கிற மாதிரி. சப்ஸ்டிடியூஷன் இஸ் லெஸ். இங்க பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன்ல வந்து என்ன இருக்கு, மெத்தில் குரூப் சப்ஸ்டிடியூட் இருக்கு. ஸோ மோர் சப்ஸ்டிடியூட்டட் அப்படிங்கிறது இதுதான். ஸோ இதுதான் மேஜர் ப்ராடக்ட். ஸோ அக்கார்டிங் டு சேசப் ரூல்ஸ், மோர் சப்ஸ்டிடியூட்டட் அல்கீன் இஸ் த மேஜர். திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் ஹைப்பர் கான்ஜுகேஷன். இந்த இடத்துல நம்ம என்ன பாயிண்ட் இம்பார்ட்டன்ட் எடுத்துக்கணும் அப்படின்னா, இப்போ ரெண்டு இதுமே ஆப்ரேட் ஆகுது. ஒரு கேஸ்ல கான்ஜுகேட்டட் வருது, இன்னொரு கேஸ்ல வந்து நமக்கு ப்ராடக்ட் வந்து மோர் சப்ஸ்டிடியூட்டட் வருது. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அக்கார்டிங் டு ஸ்டெபிலைசேஷன் ரூல் தி ரெசனன்ஸ் இஸ் மோர். ஸோ அப்படின்னா நம்ம கான்ஜுகேட்டட் ரூலை தான் ஃபாலோ பண்றோம், சேசப் ரூலை வந்து ஃபாலோ பண்றதுல ரெண்டு எஃபெக்டும் ஆப்ரேட் ஆகும்போது. ஸோ இதை வந்து நீங்க நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஒன் ஆன்டி சேசப் ரூல். இதுல ப்ராடக்ட் மேஜர் ப்ராடக்ட் லெஸ் சப்ஸ்டிடியூட்டட் அல்கீன். ஒரு கேஸ்ல ஹைலி சப்ஸ்டிடியூட்டட். ஆன்டி சேசப் ரூல்ஸ்ல என்ன பேஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா, இட் இஸ் எ பல்கி பேசஸ் ஆர் யூஸ்ட். சைஸ் வந்து பெருசா இருக்கக்கூடியது. டெர்ஷரி பியூட்டைல் ஆக்சைடு பேஸ் யூஸ் பண்ணலாம். இந்த கேஸ்ல எக்ஸாம்பிள்
methyl group, here the chlorine. இதுக்கு பீட்டா ஹைட்ரஜன் எங்கெல்லாம் இருக்கு? இதுல ஒரு பீட்டா ஹைட்ரஜன் இருக்கு, இந்த கேஸ்ல ஒரு பீட்டா ஹைட்ரஜன் இருக்கு. யூஸ் பண்ணக்கூடிய கேட்டலிஸ்ட் டெர்ஷியரி பியூட்டைல் ஆக்சைடு. என்ன ப்ராடக்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? மோர் சப்ஸ்டிட்யூட் ஆல்கீன் ஒன்று யூஸ் பண்ண கிடைக்கலாம், அப்படி இல்லைன்னா லெஸ் சப்ஸ்டிட்யூட் ஆல்கீன் கிடைக்கலாம். ஸோ இதுதான் இந்த கேஸ்ல மேஜர் ரீசன். என்ன அப்படின்னா, இதுல இருக்கக்கூடிய குளோரின் லீவிங் குரூப், இன்னொரு ஹைட்ரஜன் இது ரிமூவ் பண்ணலாமா, இது ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெர்ஷியரி பியூட்டைல் ஆக்சைடு பேஸ் வந்து as it is bulky, what happens, it approaches the hydrogen which is present in the less hindrance side. பேஸ் வந்து பெருசா இருக்கிறதுனால less hindrance side தான் அப்ரோச் பண்ணுது. ஸோ அதனால தான் நமக்கு less substituted alkene வந்து ப்ராடக்டா நமக்கு வந்து கிடைக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஹாஃப்மேன் ரூல். ஹாஃப்மேன் ரூல்ஸ்ல வந்து என்ன கண்டிஷன் இருக்குதுன்னா, மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலிமெண்ட்ஸ் வந்து காம்பவுண்ட்ஸ்ல இருக்கிறது. தட் இஸ் டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் fluoride or the groups having positive charge. இந்த மாதிரி கேஸ்ல ஹாஃப்மேன் ரூலை நம்ம என்ன பண்றோம், ஃபாலோ பண்றோம். இதுல ரிமூவ் ஆகுறது வந்து ரிமூவ் ஆகுறது மோர் அசிடிக் ஹைட்ரஜன் இஸ் ரிமூவ். மோர் அசிடிக் ஹைட்ரஜன். ஸோ இந்த கேட்டகரி நம்ம எடுத்துக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள், இப்படி ஒரு எக்ஸாம்பிள்னா CH3 CHF ஃப்ளோரின் பிரசன்ட் பண்ணியிருக்கிறேன், CH2 CH3. இந்த மாதிரி கேஸ்ல மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம்ஸ் இருக்கு. இதுல இருக்கக்கூடிய பீட்டா ஹைட்ரஜன், இங்க ஒரு பீட்டா ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ இந்த கேஸ்ல ஒரு பீட்டா ஹைட்ரஜன் இருக்கு. இது பீட்டா 1 வச்சுக்கிறேன், இந்த பீட்டா 2 வச்சுக்கிறேன். பீட்டா ஹைட்ரஜன் 1 அண்ட் பீட்டா ஹைட்ரஜன் 2, இந்த ரெண்டுல எது மோர் அசிடிக்? ஹைட்ரஜன் 2 ஹைட்ரஜன் 1 அப்படின்னு பாத்தீங்கன்னா, பீட்டா ஹைட்ரஜன் 1 இஸ் மோர் அசிடிக். வாட் இஸ் த ரீசன்? இதுல பாத்தீங்கன்னா, the hydrogen is attached to the methyl group. It has plus I effect. It releases the electron. Electron release பண்ணும்போது hydrogen is bonded very firmly with the carbon atom. So இது வந்து easy eliminate ஆகாது. So it is less acidic the hydrogen than that of this one. இங்க எதுவுமே attach ஆகல. So இந்த கார்பன்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன்ல இந்த மெத்தில் குரூப் வந்து எலக்ட்ரான் ரிலீசிங் எஃபெக்ட் காட்டுது. So இது வந்து more acidic. So more acidic hydrogen is removed. So நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் CH2 double bond CH single bond CH2 CH3. This product is major. இது ஒரு TRB-ல கொஸ்டின்ஸ்ல கேட்டக்கூடியதான். ஸோ பின்னால கொஸ்டின் டிஸ்கஷன் பண்ணும்போது அதை பார்க்கலாம் டீட்டெயிலா. இன்னொரு ப்ராடக்ட் வந்து CH3 CH, இங்கே டபுள் பாண்ட் வந்து கிரியேட் ஆகி CH3. ஸோ இந்த கேஸ்ல நம்ம பார்த்தோம்னு சொன்னா, சைசப்ஸ் ரூலை ஃபாலோ பண்ணும்போது இந்த ப்ராடக்ட் வந்து மேஜரா இருக்கு இல்லையா? ஆனால் பட் டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் திஸ் ஃப்ளோரின் குரூப், திஸ் இஸ் அ மேஜர் ப்ராடக்ட். ஸோ அதனால காம்படென்ஸ் லெவலில் நம்ம அப்ரோச் பண்ணும்போது இந்த ரூல்ஸ் எல்லாம் நமக்கு வந்து கிளியரா தெரியணும். ஸோ இப்போ இதை அப்ளை பண்றது ஹாஃப்மேன் ரூலை தான் நம்ம என்ன பண்றோம், அப்ளை பண்றோம். இப்போ கொஸ்டின் பார்த்துட்டு போகலாம். TRB PG எக்ஸாமினேஷன் கேட்ட கொஸ்டின்ஸை பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டின்ல தி ப்ராடக்ட் தி ஃபாலோயிங் ரியாக்ஷன் இஸ், தி TRB PG 2002ல கேட்ட கொஸ்டின். ஒரு எலிமினேஷன் ரியாக்ஷன் சைக்ளோஹெக்சேன் கொடுத்துருக்கு. சைக்ளோஹெக்சேன்ல இருக்கக்கூடிய ஃபார்மேட்ல இது ஆக்சியல் ஹைட்ரஜன், இது ஈக்குவட்டோரியல் ஹைட்ரஜன். இங்க இருக்கக்கூடிய குரூப் வந்து இது ஆக்சியல், இங்க இது ஆக்சியல் அண்ட் திஸ் ஒன் இஸ் ஈக்குவட்டோரியல். ஸோ சப்ஸ்டியூஷன் குரூப் வந்து 1,2 டை சப்ஸ்டியூஷன் குரூப் இருக்கு, அது ஆக்சியல் அண்ட் ஈக்குவட்டோரியல் இருக்கு. ஸோ அதோட ஃபார்மேட் நம்ம எழுதுறோம். ஆக்சியல் ஈக்குவட்டோரியல் இருந்தா அது வந்து ஸ்ட்ரக்சர் வந்து சிஸ் ஸ்ட்ரக்சர். இதுல என்ன நம்ம வந்து பேசிக்கா வச்சுக்கணும் அப்படின்னா, எப்பவுமே எலிமினேட் ஆகக்கூடிய குரூப் என்னது, நமக்கு வரக்கூடியது லீவிங் குரூப் அண்ட் தி பீட்டா ஹைட்ரஜன். இந்த ரெண்டு குரூப்புமே நமக்கு ஆக்சியல்ல இருந்தாதான் அது வந்து என்ன பண்ணும், எலிமினேட் ஆகும். ஆக்சியல் ஹைட்ரஜனும் அந்த லீவிங் குரூப் தான் எலிமினேட் ஆகும். ஸோ கான்செப்டுவலா டிஸ்கஷன் பண்ணோம்னா, the leaving group in the combo must be anti-periplanar to the beta hydrogen.
ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் அந்த ப்ராடக்ட் வந்து அந்த இது வந்து எலிமினேட் ஆகும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய அந்த டயோ குரூப்பை டயோஸ்டர் குரூப் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆக்சியல் ப்ளஸ் எழுதுறேன். அப்போ இது வந்து நமக்கு ஈக்குவட்டோரியல் ஹைட்ரஜன். ஓகே, இது ஆக்சியல்னு சொன்னால் மெத்தில் குரூப் கண்டிப்பாக இதில் இருக்கணும், ஈக்குவட்டோரியல் இருக்கணும். இது வந்து ஓகே, இது சிஸ் தான். இங்கே நம்ம எழுதுறது ஈக்குவட்டோரியல் and this one is the axial. So same compound stabilized compound இந்த மாதிரி மாற்றி எழுதிருக்கேன். ரைட், இப்போ இதில் இருக்கக்கூடிய பீட்டா ஹைட்ரஜன், ஸோ இது வந்து ஆல்ஃபா. ஸோ எனக்கு இருக்கக்கூடிய பீட்டா ஹைட்ரஜன் வந்து இந்த கேஸில் ஒரு பீட்டா ஹைட்ரஜன் ஆக்சியல் இருக்கு. ஓகே, அதே மாதிரி இந்த குரூப்புக்கு இது பீட்டா, இந்த பீட்டா ஹைட்ரஜன் வந்து ஆக்சியலா இருக்கு. ஸோ அப்போ எலிமினேட் ஆகக்கூடிய குரூப் இந்த குரூப் வந்து என்னது உங்களுக்கு லீவிங் குரூப். இந்த குரூப் வந்து என்னது பீட்டா ஹைட்ரஜன். இதுல இருக்கக்கூடிய இதுவும் பீட்டா ஹைட்ரஜன். அப்ப இந்த ஸ்ட்ரக்சர்ல ஆக்சியல் ஈக்குவட்டோரியல் ஸ்ட்ரக்சர்ல சிஸ் ஃபார்மேட்ல இந்த மாதிரி இருந்தனா இது ஆக்சியலும் ஈக்குவட்டோரியல் லீவிங் குரூப் எழுதுறதா இருந்தா ரெண்டு பீட்டா ஹைட்ரஜனுமே எலிமினேட் ஆகலாம். பிகாஸ் போத் திஸ் லீவிங் குரூப் அண்ட் பீட்டா ஹைட்ரஜன்ஸ் ஆர் இந்த ஆக்சியல் பொசிஷன். ஸோ நமக்கு என்ன ப்ராடக்ட் இதில் கிடைக்கலாம்? சப்போஸ் இந்த ஹைட்ரஜன் எலிமினேட் ஆச்சுன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் திஸ் ஒன். இந்த இடத்துல டபுள் பாண்ட், இந்த இடத்துல டபுள் பாண்ட், இங்க இருக்கக்கூடிய மெத்தில் குரூப் இப்படி கிடைக்கலாம். சப்போஸ் இந்த பீட்டா ஹைட்ரஜன் எலிமினேட் ஆச்சுன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் எப்படி இருக்கலாம்? இந்த பீட்டா ஹைட்ரஜன், ஸோ இந்த இடத்துல டபுள் பாண்ட், இங்க மெத்தில் குரூப். ஓகே, ஸோ ப்ராடக்ட் எப்படிலாம் நமக்கு இது ஈக்குவலன்ட் ப்ராடக்ட் என்னன்னு சொன்னா சைக்ளோஹெக்சேன் இந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே எழுதிட்டு மெத்தில் குரூப் இங்க கொடுத்துருந்தீங்கன்னா டபுள் பாண்ட் இங்க இருக்கிற மாதிரி. இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து ஈக்குவலண்டா நம்ம எழுதுறதா இருந்தா எப்படி கொடுத்துடலாம்? மெத்தில் குரூப் வந்து இந்த பிளேஸ்ல இருக்கிறதா நம்ம கொடுத்துருந்தீங்கன்னா இங்க ஆல்டர்னேட்டிவ்ல இருக்கும். ஸோ நமக்கு வந்து இந்த ப்ராடக்ட்டும் கிடைக்குது, ஸோ கான்ஜுகேட்டடா இருக்கக்கூடியது. இந்த ப்ராடக்ட்டும் நமக்கு கிடைக்குது, ஸோ ஏங்கிற ப்ராடக்ட்டும் கிடைக்கலாம், பிங்கிற ப்ராடக்ட்டும் கிடைக்கலாம். ஸோ ஆன்சர் இஸ் 50% ஆஃப் ஏ அண்ட் 50% ஆஃப் பி. இதுதான் ஆன்சர். ஸோ இங்க என்ன எஃபெக்ட் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா the leaving group and beta hydrogen is axial in next one. So the given compound is heated, the major product is formed. So இங்க double bondல இருக்கக்கூடிய compounds கொடுத்துருக்காங்க. So இது examination TRB examination 2011 and 12ல கேட்ட question. So இங்க என்ன ரூல் அப்ளை பண்ணலாம்? ஸோ ஒரு சப்ஸ்ட்ரேட்ல வந்து பாசிட்டிவ் சார்ஜோ அல்லது எலக்ட்ரான் withdrawing group வந்து நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஃபாலோ பண்ணக்கூடியது ஹாஃப்மேன். ஹாஃப்மேன்ஸ் ரூல்ஸ்ல வந்து என்ன அப்படின்னா லீவிங் குரூப் அண்ட் மோர் அசிடிக் ஹைட்ரஜன். மோர் அசிடிக் ஹைட்ரஜன் இது கான்செப்ட். ஹாஃப்மேன் ரூல் அண்ட் மோர் அசிடிக் ஹைட்ரஜன். ஸோ அந்த கான்செப்டை இங்கே அப்ளை பண்றோம். ஸோ ரியாக்ஷன்ஸ்ல எழுதும்போது ஒரு குவாட்டர்னரி சால்ட், இது வந்து N பிளஸ் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, OH மைனஸ் இருக்கு. இங்க நமக்கு வரக்கூடியது இது வந்து CH3. நம்ம என்ன நோட் பண்ணிக்கணும் இதுல, இது ஆல்பா அண்ட் திஸ் இஸ் பீட்டா. இந்த ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகுமா? இதுல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன், இதுல ஒரு ஹைட்ரஜன் இருக்கு, இந்த ஹைட்ரஜனா அல்லது இதுல இருக்க ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகுமா? மோர் அசிடிக் எது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஹைட்ரஜன் நம்ம வந்து பீட்டா ஹைட்ரஜன் 2ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து பீட்டா 2, இது பீட்டா 1. ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்றோம். எது மோர் அசிடிக்? மோர் அசிடிக் ஹைட்ரஜன் வந்து என்ன பண்ணுது, நமக்கு வந்து ரிமூவ் ஆகுது. ஆல்ரெடி இந்த கார்பன்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் கூட எந்த குரூப்புமே லிங்க் ஆகல. ஆனா இந்த ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய கார்பன்ல இந்த எத்தில் குரூப் வந்து என்னது, உங்களுக்கு வந்து எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் பை பிளஸ் I எஃபெக்ட். இப்போ எலக்ட்ரான் ரிலீசிங் அது இருக்கிறதுனால இந்த ஹைட்ரஜன் நல்லா ஸ்ட்ராங்கா என்ன பண்ணிருக்கும், அந்த கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கும். ஸோ அசிடிக்னு பார்க்கும்போது பீட்டா ஹைட்ரஜன் தான் மோர் அசிடிக். இங்க கண்டிஷன் என்ன, லீவிங் குரூப்பும் மோர் அசிடிக் குரூப்பும் ரிமூவ் ஆகும். ஸோ ப்ராடக்ட் இதில் வரக்கூடிய ப்ராடக்ட் CH3 CH2 இது ரிமூவ் ஆகாது. எந்த இது வந்து ரிமூவ் ஆயிரும், இந்த ப்ராடக்ட் வந்து ஹைட்ரஜன் ரிமூவ் ஆயிரும். பை ப்ராடக்டா நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரு டெர்ஷியரி அமீன் அண்ட் வாட்டர். ஓகே, ஸோ இதில் வரக்கூடிய ப்ராடக்ட் வந்து இந்த ப்ராடக்ட் தான் மெயின் ப்ராடக்ட். ஸோ 1 2 3 4 5 டபுள் பாண்ட் இருக்கு, பென்ட் 1E. ஸோ 1 pentene is your answer. Clear? Next one. The most probable product in the following reaction is given compound is treated with potassium ethoxide. இது வந்து நமக்கு PG 2012ல கேட்ட question. So the cyclic ring formula இருக்கக்கூடிய substrate நம்ம எழுதுறதா இருந்தா 2 bromine இருக்கு,
புரோமின், 2 புரோமின் என்ன பண்ணலாம், ஆக்சியல் எழுதலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா இதே ரிங்கை வந்து 1, 2மே நமக்கு ஈக்குவட்டோரியல் எழுதலாம். And this one is equatorial. Okay, right. இந்த இது Br சொன்னா ஈக்குவட்டோரியல் ஹைட்ரஜன், இங்க ஈக்குவட்டோரியல் ஹைட்ரஜன், இங்க ஆக்சியல் ஹைட்ரஜன், இங்க ஆக்சியல் ஹைட்ரஜன். இதுல கண்டிஷன் என்ன அப்படின்னா லீவிங் குரூப்பும் அண்ட் எலிமினேட் பண்ணக்கூடிய பீட்டா ஹைட்ரஜனும் ரெண்டும் ஆக்சியல் பிளேஸ்ல இருந்தால் தான் எலிமினேட் ஆகும். பிகாஸ் தேர் ஆன்டி-பெரிப்ளைனார் டு ஈச் அதர். அப்படி இருக்கக்கூடிய கண்டிஷன் சைக்கிளிக் ரிங்ல வந்து உங்களுக்கு வந்து ஆக்சியல் பொசிஷன்ல 2 இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த ஆக்சியல் இருக்கிறத நம்ம கன்சிடர் பண்ணலாம். அப்போ இந்த பிஆர் இதுல இருக்கக்கூடியது வந்து இது ஆல்ஃபா, இங்க நம்ம கொடுத்துருக்கிறது வந்து ஆல்ஃபா அப்படின்னு சொன்னா இதுக்கு இது பீட்டா. பீட்டால இருக்கக்கூடிய ஆக்சியல் ஹைட்ரஜன் இது பீட்டா. இந்த புரோமினுக்கு இது வந்து ஆல்ஃபா, இங்க இருக்கிறது பீட்டா. ஸோ பீட்டா ஹைட்ரஜன் எடுத்துட்டு சொன்னா இது வந்து பீட்டா ஹைட்ரஜன். ஓகே, எலிமினேட் ஆகக்கூடியது பீட்டா ஹைட்ரஜனும் லீவிங் குரூப் தான் எலிமினேட் ஆகும். ஸோ இந்த காம்பவுண்டை ஹீட் பண்ணும்போது ஸோ ஆக்சியல் ஃபார்ம்ல உள்ளதை நான் கன்சிடர் பண்றேன். ஈக்குவட்டோரியல் இருக்குன்னா எனக்கு லீவிங் குரூப் வந்து ஆக்சியல் இருக்கணும். அதனால ஸோ இந்த பிஆர் இந்த ஹைட்ரஜன் அப்படி எலிமினேட் ஆனா எனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? எலிமினேட் ஆனா இந்த பிஆர் வந்து எலிமினேட் ஆகல, இந்த பிஆர் எலிமினேட் ஆயிருக்கு. டபுள் பாண்ட் வந்து இந்த இடத்துல கிரியேட் ஆயிருக்கு. டபுள் பாண்ட் இந்த இடத்துல கிரியேட் ஆயிருக்கு. அகைன் ஸோ இன்னும் பிஆர் இருக்கு இல்லையா? ஸோ இந்த பிஆரும் இந்த ஹைட்ரஜன் என்ன பண்ணலாம், எலிமினேட் ஆகலாம். எலிமினேட் ஆகும்போது எனக்கு மறுபடியும் எங்க டபுள் பாண்ட் கிரியேட் ஆகலாம், இந்த இடத்துல கிரியேட் ஆகலாம். ஸோ இங்க ஒரு டபுள் பாண்ட் இருக்கு, ஆல்ரெடி இந்த இடத்துல ஒரு டபுள் பாண்ட் இருக்கு. ஸோ இதை ரிங் ஃபார்ம்ல நம்ம அப்படியே எழுதுறதா இருந்தா எப்படி கொடுத்துடலாம், ஆல்டர்னேட்டிவா டபுள் பாண்ட் வர்றதுதான் ப்ராடக்ட். ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் சி. ஸோ இங்க என்ன பண்றோம் அப்படின்னா கான்செப்ட் இந்த லீவிங் குரூப் அண்ட் பீட்டா ஹைட்ரஜன் வந்து ஆக்சியலா இருக்கிறத எடுத்துக்கிட்டு அந்த ப்ராடக்ட்டை ஃபர்ஸ்ட் கேஸ்ல இதை எடுத்துக்கிட்டோம். ஏன் இந்த கேஸ் எடுக்கலன்னா லீவிங் குரூப் வந்து இங்க ஈக்குவட்டோரியலா கொடுத்துருக்கிறேன். ஸோ அதனால இந்த பிஆர் அவங்க வந்து எந்த நொட்டேஷன் இங்க கொடுக்கல, அது வந்து சிஸ் டிரான்ஸ் எதுவுமே கொடுக்காம கொடுக்கறதுனால நம்ம ப்ராடக்ட் வந்து இந்த இதை என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் find out the product from the following reactions. இது வந்து BGTRB 2015 கேட்டோம். ஸோ மீத்தாக்சைடு குரூப் கொடுத்துருக்காங்க. இங்கே மீத்தாக்சைடு, ஃபினைல் ரிங் இருக்கு, NO2 அண்ட் H இருக்கு. இதுல என்ன காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் ஆகும்? ஸோ அல்கீன்ங்கிற ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க, none of this அப்படிங்கிறது கொடுத்துருக்கு. ஸோ வெரி சிம்பிள் கொஸ்டின். when you know all the concept behind this, orientation effectல நம்ம படிச்சுக்கிறது கான்ஜுகேஷன் ரூல், சைட்ஸப் ரூல்ஸ், ஆன்டி-சைட்ஸப் ரூல்ஸ் அண்ட் ஹாஃப்மேன் ரூல். கான்ஜுகேஷன் ரூல்ல வந்து என்ன ஆகும்னா எலிமினேஷன் பண்ணும்போது ப்ராடக்ட் வந்து கான்ஜுகேட்டடா இருந்தா ஸ்டேபிள். சைட்ஸப் ரூல்ல வந்து ப்ராடக்ட் வந்து மோர் சப்ஸ்டிட்யூட்டட் ஆல்கீன் வந்து ஸ்டேபிள். அதுக்கு ரீசன் வந்து ஹைப்பர் கான்ஜுகேஷன். ஆன்டி-சைட்ஸப் ரூல்ல வந்து பேஸ் வந்து நமக்கு வந்து ரொம்ப பல்கி பேஸா இருந்தா லெஸ் சப்ஸ்டிட்யூட்டட் ஆல்கீன் வந்து ப்ராடக்டா ஃபார்ம் ஆகும். அண்ட் ஹாஃப்மேன் ரூல்ல வந்து சப்ஸ்ட்ரேட்ல வந்து பாசிட்டிவ் குரூப் ஏதாவது இருந்ததுன்னா மோர் அசிட்டிக் ஹைட்ரஜன்ஸ் என்ன பண்ண ரிமூவ் பண்ணும். இந்த கேஸ்ல நம்ம என்ன ரூல் அப்ளை பண்ணலாம்? ஹாஃப்மேன் ரூல் அப்ளை பண்ண முடியாது. மோர் பாசிட்டிவ் இருக்கக்கூடிய எதுவுமே இதுல இல்லை. அடுத்தது வந்து இங்க வந்து ஃபினைல் ரிங் வந்து இருக்கு. ஃபினைல் ரிங் நமக்கு தெரியும். ஸோ இந்த காம்பவுண்ட்ல இருக்கக்கூடிய ஃபினைல் ரிங் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து அத ரிங்ல OMe அப்படிங்கிறது லீவிங் குரூப், இந்த சைடுல இருக்கக்கூடிய பென்சீன் நியூக்ளியஸ். பென்சீன் நியூக்ளியஸ் ஆல்ரெடி இங்க பை பாண்ட் இருக்கு. ஸோ அதே மாதிரி இங்க NO2 குரூப்பும் இருக்கு. இதுல ஒரு ஹைட்ரஜனும் கொடுத்துக்கிறாங்க. ஸோ நமக்கு வந்து கான்ஜுகேஷன் ஆகக்கூடிய ப்ராடக்ட் வந்து தான் ஃபார்ம் ஆகும். ஸோ அப்படி ஃபினைல் ரிங்கோட கான்ஜுகேட் ஆகணும்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட்டும் நமக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு, இந்த ப்ராடக்ட்டும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இது ப்ராடக்ட் இல்லை. கான்ஜுகேஷன் வந்து வர்றதா இருந்தா இங்க பென்சீன் நியூக்ளியஸ், இங்க இருக்கக்கூடிய பென்சில் இருக்கு. இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா இதுல இது ஆல்பா கார்பன், இதுல இருக்கக்கூடிய பீட்டா, இங்க இருக்கக்கூடிய பீட்டா, இந்த இதுவும் பீட்டா தான். நம்ம 2 பீட்டா இதுல இருக்கு. ஸோ இது ஒரு பீட்டா ஹைட்ரஜன் இருக்கு. இந்த சைடுல இருந்து இந்த ஹைட்ரஜன் பீட்டா ஹைட்ரஜன், இந்த லீவிங் குரூப், இது வந்து லீவிங் குரூப். ஸோ இந்த பீட்டா ஹைட்ரஜன் ரிமூவ் ஆயிருந்ததுன்னா நமக்கு ஏ ப்ராடக்டா வந்திருக்கும். ஸோ டபுள் பாண்ட் வந்து இந்த இடத்துல கிளியரேட் ஆயிருக்கும். இந்த இதுல இங்க இருக்கக்கூடியது OMe போயிடும். ஸோ இங்க ஃபினைல் ரிங் இருக்கும், இங்க டபுள் பாண்ட் கிரியேட் ஆயிருக்கும். ஸோ இது ப்ராடக்ட் வந்துருக்கலாம். சப்போஸ் இந்த பீட்டா ஹைட்ரஜன் வந்திருந்ததுன்னா நமக்கு வரக்கூடிய ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்கலாம்? இந்த இடத்துல டபுள் பாண்டு, இங்க வந்து PH, இங்க வந்து NO2.
ஸோ இந்த ரெண்டு கேஸ்ல எது ப்ராடக்டா வரலாம். இன்னொரு கான்செப்ட் இங்க எடுத்துக்கணும். நைட்ரோ குரூப்ல ஒரு டபுள் பாண்ட் இருக்கிறதுனால அதுல இருக்கக்கூடிய ஆல்பா ஹைட்ரஜன் வந்து அசிட்டிக்கா இருக்கிறதுனால இந்த குரூப் வந்து NO2 குரூப் வந்து எதா கன்வெர்ட் ஆயிரும், நமக்கு வந்து அசி நைட்ரஜனா கன்வெர்ட் ஆயிரும். ஸோ இது வந்து ஆசி நைட்ரோ டாட்டாமர்ஸ் இருக்கிறதுனால இந்த குரூப் வந்து NOH அப்படிங்கறதுனால இந்த இதுல இன்வால்வ் ஆயிரும். ஸோ நமக்கு வந்து இதுல இருக்கக்கூடிய பீட்டா ஹைட்ரஜன் தான் ரிமூவ் ஆயிருக்கும். ஸோ ப்ராடக்ட் வந்து பி. ஓகே, நைட்ரோ குரூப்ல இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜன் வந்து ஆசி நைட்ரோ டாட்டாமர்ஸ்ல இன்வால்வ் ஆகுறதுனால லெஸ் அவைலபிலிட்டியா இருக்குது. ஸோ இந்த ஹைட்ரஜன் வந்து ப்ராடக்ட். ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராடக்ட் இது. ஸோ இது ப்ராடக்ட் இல்லை, இதுல கான்ஜுகேஷன் இல்லை. ஸோ ஆன்சர் இஸ் பி. Okay viewers, I hope that this content present in this video is useful to you. Thank you for watching.